சொந்தங்களுக்கு வணக்கம். வாங்க வாங்க. இது என்னது, இது என்ன அரிசி, என்ன வகை அரிசின்னு பேர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லிட்டு வந்துடுறேன். கரெக்டானதை செக் பண்ணிக்கலாம். ரைஸ் நம்பர் 2, டே நம்பர் 2 பார்க்கலாமா? நான் வந்து வெயிட் லாஸ்ல இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும் என்னோட வெயிட்டை அப்படின்னா இந்த அரிசி ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இந்த அரிசி வந்து அவ்வளோ ஸ்மெல்லா இருக்கும், பயங்கர சூப்பரா இருக்கும். செலினியம் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இதுல இருக்கிறதுனால என்ன பண்ணுது தெரியுமா? உங்களுக்கு வந்து உடம்புல வந்து புற்றுநோய் வரவிடாம செல்களை வந்து அழிக்கக்கூடியது. அதாவது மிக முக்கியமா பிரஸ்ட் கேன்சரா இருக்கட்டும், சிறு குடல் கேன்சரா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வரவிடாம பண்ணுது இந்த அரிசி வகை, நம்மளோட பாரம்பரிய அரிசி. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்றனால நம்ம வந்து பிரியாணில தான் யூஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்திருக்கோம். மிக முக்கியமா மதுரையில இவங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பிரியாணியும் கூட இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போக குழந்தைகளுக்கு மிக நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் இம்யூனிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு இந்த அரிசி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளோட தோல் கிளிட்டரிங்க்கு வந்து இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது. ஹார்ட்ல வந்து பிளாக்கேஜ் இல்லாம இருக்கணும், ஹார்ட் வந்து நல்லா பாதுகாப்பா சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இந்த அரிசி தான். சோ இவ்வளவு பயன் இருக்கிற இந்த அரிசி பேர் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா. ஆமா, வாசனை சீரக சம்பா நம்மளோட தனாபுட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து கிடைக்குது. வேணும்ன்றவங்க கீழே தெரிய நம்பருக்கு இல்ல வெப்சைட்ல செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். வாசனை சீரக சம்பா, துளசி சீரக சம்பா, வெறும் சீரக சம்பா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. நீங்க எதுனாலும் வாங்கி பயன்பெறலாம். ரைஸ் பத்தின பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு இது கண்டிப்பா பயன்படும். தேங்க்யூ ஸோ மச்.